தயவு செய்து யாருமே அவளை காதல் செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? அவளை அவளாக ஏற்றுக்கொள்வது என்பது இந்த உலகத்தில் ஆகாத ஒன்று. அவளை புரிந்து கொள்ளுதல் என்பது இந்த உலகத்தில் 8ஆம் அதிசயம். அவளின் கோபங்கள் கூட சிறு குழந்தையினுடைய உளறலாகத்தான் இருக்கும். காரணம், இரண்டிற்கும் அர்த்தங்களே இருக்காதே. அவளை காதல் செய்ய வேண்டும் என்றால் உலகத்தில் மிக அதிகமாக பொறுமை வேண்டும். அவளை காதல் செய்ய வேண்டும் என்றால் குறும்புத்தனங்களில் கூட காதல் நீள வேண்டும். அவளை காதல் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு அதிசய பிறவியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவளை காதல் செய்தால் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் உண்மையாக காதல் செய்வார். அவளை காதல் செய்வது சாதாரண மனிதர்களால் ஆகாத ஒன்று. யாரிடம்தான் இவள் கற்றுக்கொண்டாள் என்று சத்தியமாய் தெரியவில்லை. யார் எவ்வளவு காயம் செய்தாலும், யார் எவ்வளவு கண்ணீரை தந்தாலும் புன்னகை மூலம் அவை அத்தனைகளையும் கடந்து செல்கின்றார். எதுவும் நடக்காதது போலவும், எதையும் கண்டுகொள்ளாதது போலவும், எவரும் அவளை காயம் செய்யாதது போலவும். தனிமை மிகவும் கொடுமையாக இருந்திருக்குமே என்று அவளிடம் கேட்டாள். அவன் நினைவோடும் இசையோடும் வாழ்பவளுக்கு ஏது தனிமை என்கிறாள். ஆண்களே அச்சப்படும் இரவுகளில் கடும் சுமைகளை சுமந்து கொண்டு வெகு தொலைவை கிடைக்கிறாள். இது உன்னால் எப்படி முடிகிறது என்று கேட்டால், என்ன செய்வது, இவ்வளவு இடர்களையும் கடந்தே ஆக வேண்டும், உன்னையும் கூட என்கிறாள் கல் நெஞ்சக்காரி.